அனைவருக்கும் வணக்கம். அவரைக்காய் அறுவடை ஃபோட்டோ போட்ட உடனே அவரைக்காய் எதில் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சிலர் கேட்டிங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. 20 லிட்டர் தண்ணி கேனில் தான் வச்சுருக்கிறேன் நான் இதை. இதில் வந்துட்டு நான் ஜூலை மந்த் பக்கமாக விதை போட்டேன். ஒரே ஒரு கொடி தான் பாருங்கள், இதுதான் அது. ஒரு கொடி தான் போட்டு விட்டுருந்தேன். அதை வந்துட்டு சும்மா இந்த பழைய பந்தல்லே ஏற்றி விட்டு வச்சுருந்தேன். இதுக்கு மண் கலவைன்னு பார்த்தீங்கன்னா பழைய தோட்டத்து மண்ணும் கொஞ்சம் மாட்டு எருவும் பழைய மக்கிய மாட்டு எருவும் போட்டு இதை நான் வந்து இந்த விதையை நட்டு வச்சுருந்தேன். கொடி நல்லா ஓடிட்டு அவரையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காய்ச்சலும் பாய்ச்சலும்ன்ற முறையில் தான் தண்ணி கொடுத்தேன். பெருசாக பூச்சி தாக்குதல் இல்லை. தண்ணி அதிகமாக கொடுக்கும்பொழுது சம்டைம்ஸ் பூச்சி தாக்குதல் வரும், அசூனி பூச்சி வரும். அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் தேமோர் கரைசலையே ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருந்தோம்னாலே அது போயிடும். அதுக்கப்புறம் நல்லபடியாக காய் காய்ச்சிது. இப்போ வந்து அறுவடை ஆயிடுச்சு. அவரை பொறுத்த வரைக்கும் அந்த பனியில் கார்த்திகை அந்த மார்கழி மாதம் அப்போ தான் வந்துட்டு நல்லா பூ பூத்துட்டு தை மாதம் நல்லா காய் காய்க்கும். இதுக்கு உரம்னு பார்த்திங்கன்னா காய்கறி கழிவு மக்கியதும் கிச்சனில் இருந்து வர அந்த லிக்விட் வேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதை கொஞ்சம் புளிக்க வச்சியும் அப்புறம் மீன் அமிலம் நானே செஞ்சு வச்சுருக்கிறேன். அதையும் நான் வந்து எப்போவாவது ஸ்ப்ரே பண்ணுவேன். 15 நாளைக்கு ஒரு முறை வந்து ஒரு செடிக்கு உரம் கொடுத்தா போதும். தினமும் கொடுக்குறதோ இல்லை வந்து ஒரு 4 நாளைக்கு ஒரு வாட்டி கொடுக்குறதோலாம் தேவைப்படாதுங்க.